ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம். இது ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்பு. ஸோ அங்கே வந்து நிறைய பிளேசஸ் நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது. மணக்குள விநாயகர் கோயில், அரவிந்தர் ஆசிரமம், ஆரோவில், அரியாங்குப்பம் போட்டிங், பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயில், இதுமாரி நிறைய பிளேசஸ் இருக்குது. இது இல்லாமல் பாண்டிச்சேரியில் நிறைய பார்த்திங்கன்னா அது ஃப்ரெஞ்சு கலோனியல் ஸ்டேட் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து இருக்கிற பில்டிங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸு இது எல்லாமே வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாரம் ஒரு ஜாலி ட்ரிப்பாக நாம் வந்து பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம். ஓகே, லெட்ஸ் கோ. இப்போ நம்ம திண்டிவனம் வந்துட்டோம். திண்டிவனத்தில் சுற்றி பார்க்குற இடம்னு பார்த்தா எதுவும் கிடையாது. ஸோ அதனால் இங்கே எதுவும் நம்ம ஹால்ட்டு கிடையாது. ஸோ நேராக அடுத்து பாண்டிச்சேரி தான். திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி வந்து அப்ராக்சிமேட்டாக 40 கிலோமீட்டர்ஸ். பாண்டிச்சேரிக்குள்ளார என்ட்ராகிறதுக்கு முன்னாடி பஞ்சவடின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, ரொம்ப ஃபேமஸானது. அந்த கோயில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆரோவில் போக போகிறோம். இது ரெண்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பாண்டிச்சேரிக்குள்ளாரே நம்ம என்ட்ராக போகிறோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது NH45 ஹைவே, சென்னை டு திருச்சி போகிறது. இதுலேருந்து திண்டிவனத்தை தாண்டினவுடனே இங்கே ஒரு 1 கிலோமீட்டரில் லெஃப்ட்டில் வந்து ஒரு ரோடு கட் ஆகும். இந்த லெஃப்ட்டில் போனீங்கன்னா பாண்டிச்சேரி. ஸோ இந்த ஃப்ளைஓவர்கிட்ட லெஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே ஏறிடாது. மேலே ஏறினா நீங்கள் திருச்சி போயிடுவீங்க. இதில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா
இப்போது சென்னை டு பாண்டிச்சேரி போகிற ஹைவேஸில் இந்த இடம் வந்து திருச்சிற்றம்பலங்கிற இடம். இந்த இடத்துல ரைட் எடுத்துக்கணும். ரைட் எடுத்திங்கன்னா நேராக பஞ்சவடி, இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும், ஊருக்குள்ளார போகும். ஸோ பஞ்சவடி போயிட்டு இப்போ ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு நம்ம அங்கேருந்து அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரோவில் போகலாம். இப்போ பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நம்ம வந்தாச்சு. அதோட என்ட்ரன்ஸ் தான் இது. இப்போது நம்ம கோயிலுக்குள்ளார போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். வாங்க. இப்போது நம்ம ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். இந்த ஆஞ்சநேயர் 33 அடி உயரத்தில் ஒரே கல்லால் செய்யப்பட்டது. இது மிகவும் புகழ்பெற்ற கோயில் பாண்டிச்சேரியில். ஸோ நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. ஆக்சுவலாக இது உள்ளுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக்கு அலோடு கிடையாது. ஸோ நம்ம இது வரைக்கும் தான் எடுக்க முடிஞ்சுது. உள்ளார சன்னிதானத்துக்கிட்ட நம்மளால் எடுக்க முடியல. அதையும் மீறி நாம் கொஞ்சம் போர்ஷன் வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். கோயில் வந்தால் டெய்லி ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. புளியோதரை, தயிர்சாதம். இன்றைக்கி பொங்கல் சும்மையான வந்து கொடுக்குறாங்க. ஸ்ரீ பிரசாதங்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பஞ்சவடி ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம இதுக்கு அடுத்ததாக போக போகிற இடம் வந்து ஆரோவில் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இங்கேருந்து போனீங்கன்னா நேராக பாண்டிச்சேரி போகிற ஹைவேஸ் வந்து ஜங்ஷன் ஆகும். அந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம்.
ஏற்கனவே ஆரோவில் பற்றின செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதில் ஆரோவில் பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் காமிக்க போகிறதில்ல. கொஞ்சம் முக்கியமான மட்டும் ஷார்ட்டாக காமிச்சிட்டு மற்ற இடத்துக்கு நம்ம போகலாம். ஆக்சுவலாக ஆரோவில்ல மாதர் மந்திர் அப்படிங்கிற குளோபு வந்து இதுதான். இதை பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மெடிடேஷன் பண்ணக்கூடிய இடம். உலகத்தில் உள்ள 33 கண்ட்ரீஸை சேர்ந்த பீப்புள்ஸ் வந்து இங்கே குடியிருக்கிறாங்க. ஸோ இது சம்மந்தமான டீட்டெயில் வந்து ஏற்கனவே இப்போ ஆரோவில் மாதர் மந்திர் நம்ம பார்த்தாச்சு. பார்த்துட்டு பாண்டிச்சேரிக்கு போய்கிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரிக்குள்ளார நம்ம இப்போ என்ட்ரு ஆக போகிறோம். இது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா இந்த ஹைவேஸ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலேருந்து பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ் வர்றது பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இடம் தான் வந்து பாண்டிச்சேரியோட என்ட்ரன்ஸ் ஏரியா. இந்த இதுதான் வந்து பாண்டிச்சேரி பார்டர். இதை தாண்டின உடனே பார்த்திங்கன்னா ஜிப்மர், இந்த ஏரியா தான் வந்து ஜிப்மர். இங்கே ஃபேமஸான ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்குது. இப்போது சென்னை டு பாண்டிச்சேரி ட்ரிப்பில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேயில் வந்து நம்ம பார்த்துருக்குற இடம் வந்து பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயில் பார்த்துருக்குறோம், ஆரோவில் பார்த்துருக்குறோம். இப்போ பாண்டிச்சேரிக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். நாளைக்கு வந்து பீச் பார்க்க போகிறோம், மணக்குள விநாயகர் கோயில் நம்ம பார்க்க போகிறோம், அரியாங்குப்பம் போட்டிங், இந்த 3 இடமும் நாளைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.